ஹலோ. ஹாப்பியாக எப்படி மணி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல டிப் இன்றைக்கி தரப்போகிறேன். பொதுவாகவே நம்மள நிறைய பேர் ஒவ்வொரு மாதமும் நம்ம இவ்வளோ காசாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைப்போம். பட் மாத கடைசியில் பார்த்தா கண்டிப்பாக நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். ஸோ இது உங்கள் தப்பில்லை. நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. இது உங்களோட லேசினஸும் இல்லை இர்ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்ல முடியாது. இதுக்கு ஒரு ரீசன் எப்படி இருக்கலான்னா நம்ம யூஸ்வலாகவே சேவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சா நம்ம கொஞ்சம் கஞ்சத்தனம் பண்ணணும், இல்லைன்னா எதுலையாவது நம்மளோட யூஸ்வலாக ஹாப்பியாக இருக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மூவி போகிறதோ இல்லை வெளியில் சாப்பிட்றதோ, இந்த மாதிரி ஒரு இதை நம்ம விட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு தாட் நம்ம உள்ளே இருக்கும்போது நம்மளால் சேவ் பண்ணணுங்கிற ஹேபிட் வரவே வராது. ஸோ இது ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு டிப் என்னென்னா நீங்கள் எவ்ரி மந்த் எய்தர் ஒரு எஃப்டிஓ இல்லை ஒரு ஆர்டிஓ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள் வித் யோர் பேஷன் நேம் ஆர் வித் யோர் கோல் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட நெக்ஸ்ட்டு நார்த் இந்தியா ட்ரிப்புக்கானது. ஸோ நார்த் இந்தியா ட்ரிப் அப்படின்னு போட்டு ஒரு தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட சேவிங்ஸை போடுங்க. இல்லைன்னா உங்களோட நெக்ஸ்ட் மேபி உங்களோட சில்ட்ரனோட நெக்ஸ்ட் டேர்ம் ஸ்கூல் ஃபீஸாக கூட இருக்கலாம். இப்போல்லாம் ஸ்கூல் ஃபீஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. சர்வசாதாரணமாக ஒரு மந்த்லி எக்ஸ்பென்ஸ் மாதிரி அதை எடுக்க முடியாது. ஸோ அதை ஒரு குட்டி கோலாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதில் கொஞ்சம் மணி போடுவீங்க, சேவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு எஃப்டி ஆர் பேஷன் ஃபண்ட் இந்த மாதிரி ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நேம் பண்ணிவிட்டு அந்த கோலை நேம் பண்ணிவிட்டு நீங்கள் மணி போடும்போது, சேவ் பண்ணும்போது உங்களால் ஈஸியாக பணம் சேர்க்க முடியும். அதோடு நீங்கள் எவ்ரி டைம் சேவ் பண்ணும்போது உங்களுக்கு அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஈகர்னஸோ ஹாப்பினஸோ கூட சேர்ந்தே இருக்கும். அதனால் கண்டிப்பாக உங்களால் அந்த கோல்ஸை ரீச் பண்ண முடியும். I hope this is a good tip for money saving, and thank you. Welcome to Happy Saving Club.